அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் ருத்ரா பேசுறேங்க. தொழில் பயிற்சி வீடியோல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹேர் பேக். அது செய்முறை விளக்கத்தை தான் நான் சொல்ல போறேன். ரொம்ப எளிமையான முறை. நம்ம எப்படி செஞ்சு சேல்ஸ் கொண்டு போறோமோ அதே அளவு முறைகள், அதே மெத்தட் தான் நான் உங்களுக்கு இப்ப சொல்ல போறேன். ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஹேர் பேக் அவங்க யூஸ் பண்ணிட்டு பாத்துட்டாங்க அப்படின்னா தொடர்ந்து உங்ககிட்ட தான் வாங்குவாங்க. அந்த அளவுக்கு தரமானதா இருக்கும். இந்த தரத்துல நீங்க ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு பொருளும் நீங்களா தயாரிச்சுக்கணும். அதாவது இப்ப மருதாணி பொடி நம்ம இதுல கலக்கிறோம் அப்படின்னா, மருதாணி ஒண்ணு ரொம்ப ரொம்ப தரமானதா பார்த்து எங்க கிடைக்குமோ அதை வாங்குங்க. இல்லைன்னா மருதாணி இலைகளை நீங்க நிழல்ல காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம மருதாணி பொடியை அப்படிதான் பண்றோம். இப்ப கடுக்காய் பொடி அப்படின்னா கடுக்காயை தட்டிட்டு உள்ள இருக்கிற விதைகள்லாம் நீக்கிட்டு பவுடர் பண்ணி நம்ம வச்சுக்கோம். முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு பொருளையும் நம்ம தான் தயார் பண்ணிக்கலாம். அப்பதான் ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஹோல்சேல் கடையிலயோ நாட்டு மருந்து கடையிலயோ வாங்கி அதை பயன்படுத்தும் போது நம்ம எதிர்பார்க்கிற ரிசல்ட் அந்த அளவுக்கு கிடைக்கிறது இல்லை. அப்ப வாடிக்கையாளர்கிட்ட நம்ம அவங்களோட ஃபீட்பேக்கு, திருப்தியான ஃபீட்பேக்கு அவங்ககிட்ட கேட்டு வாங்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. எப்பொழுதுமே வாடிக்கையாளரை வாடிக்கையாளராகவே நினைக்காதீங்க. ஒரு நட்பு வட்டாரமா பாருங்க. அப்ப நமக்கு ஒரு பொருள் ஒரு இடத்துல நம்ம போய் வாங்கும் பொழுது எந்த அளவுக்கு தரமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதே மாதிரிதான் நம்ம ஒரு பொருள் தயாரிச்சு கொடுக்கும் போதும் அந்த ஒரு மனநிலையில ரொம்ப ரொம்ப நல்ல தரத்தோட கொடுக்கணும். சரி, என்னென்ன பொருள் போடலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். மருதாணி இலை பொடி 100 கிராம். நான் ஏற்கனவே எல்லாம் அளந்து வச்சிருக்கேன். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா மாவிலை பொடி. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மா கொட்டையிலேயே உள்ள ஒரு பருப்பு இருக்கும் பாத்தீங்களா, அதை எடுத்து நல்லா வெயில்ல காய வச்சு பவுடர் பண்ணி வச்சிருக்கோம். அந்த இது 50 கிராம். இது நம்மளே தான் தயார் பண்ணிக்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா நெல்லிப்பொடி. பொதுவா நெல்லிப்பொடி நீங்க மார்க்கெட்ல வாங்கினீங்கன்னா இந்த கலர்ல உங்களுக்கு வரவே வராது. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, பச்சை நெல்லி, பெரிய நெல்லியை அப்படியே நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம நிழல்ல ஒரு நாள் மட்டும்தான் வைப்போம். அடுத்தது பாத்தீங்கன்னா சூரிய கூடாரத்துல அப்படியே வச்சு நல்லா காய வச்சு அதை பவுடர் பண்றதுனால நம்மளோட இது இந்த நிறத்துல இருக்கும். நெல்லிப்பொடி 50 கிராம். அடுத்தது பாத்தீங்கன்னா கடுக்காய் பொடி. இது 50 கிராம். இதுவும் நம்ம செய்யறதுதான் அதிகமா சேல்ஸுக்கு போகும். அதாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்மகிட்ட வர்றாங்களா, அவங்களுக்கு வயிறு சுத்தத்துக்காக நம்ம கடுக்காய் பொடி சேர்ப்போம். அதனால பாக்கெட் 50 கிராம் பாக்கெட் போட்டு நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால அது கவர்ல இருக்கு. இதுவும் பாத்தீங்கன்னா தாண்டிக்காய் பொடி 50 கிராம். இதுவும் நம்மளே ரெடி பண்ணி 50 கிராம் பாக்கெட்டா போட்டு வச்சிருக்கோம். செம்பருத்தி பூ பொடி. செம்பருத்தி பூவை நம்ம தோட்டத்துல இருந்து பறிச்சு சூரிய கூடாரத்துல காய வச்சு அதை எடுத்து பவுடர் பண்ணி வச்சிருக்கோம். இது 50 கிராம் தான் நம்ம பேக்கெட் பண்ணி சேல்ஸுக்கு போட்டுட்டு இருக்கோம். இவ்வளவுதாங்க. இதை போட்டுட்டு நல்லா கலக்கி விடுறீங்க. இதுல நெல்லிக்காய் பொடியை மட்டும் நீங்க அப்படியே சேர்த்துறதா சேர்த்தலாம். இல்லைன்னா நெல்லிக்காய் பொடியை விலைக்கு நீங்க வாங்குற மாதிரி இருக்கு அப்படின்னா என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா, இரும்பு வடைச்சட்டியில போட்டு நல்லா வறுக்கணும். அந்த பொடி கருமை நிறம் வர்ற அளவுக்கு வறுத்துட்டு அந்த பொடியை நீங்க சேர்த்துக்கிட்டீங்கனாலும் இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்ம நெல்லிக்காயை நம்மளே சூரிய கூடாரத்துல போட்டு நல்லா காய்ச்சி எடுத்து நல்லா காய வச்சு எடுத்து பவுடர் பண்றதுனால நான் அப்படியே ஃப்ரெஷ்ஷா தான் போடுறேன். இல்ல வெளியில வாங்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம் அப்படின்னா நீங்க இரும்பு வடைச்சட்டியில போட்டு வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த பொடியை இதுல கலக்குனீங்கனாலும் நல்லா இருக்கும், நல்ல ரிசல்ட் கொடுக்கும்.
2 முறையிலையும் நீங்க பயன்படுத்தலாம். இப்படியும் நீங்க பயன்படுத்தலாம், அந்த முறையிலையும் நீங்க பயன்படுத்தலாம். இந்த பவுடரை தொடர்ந்து ஹேர் பேக்கா போட்டு வரையில முடி கொட்டுற பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். அடுத்தது பாத்தீங்கன்னா இளநரை சரியாகும். முடி ஒரு சிலருக்கு நல்லா அடர்த்தியா வளர்ந்துருக்கு, ஒரு சிலர் நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. முடிய நல்லா அடர்த்தியா வளருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முடிக்கு நீங்க கண்டிஷனர் போடவே தேவையில்லை. அந்த அளவுக்கு இயற்கையான முறையில செஞ்ச இந்த இது நல்ல நேச்சுரல் கண்டிஷனர் மாதிரி நல்லா ஒர்க் ஆகுது. முடி ரொம்ப சாஃப்டா இருக்கும், அதே சமயத்துல திக்கா இருக்கும். அந்த தின் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த மெல்லிசா இருக்கிறது எல்லாமே நல்லா தான் இருக்கும். இந்த போர்டுல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு சிலர் என்ன எனக்கு ஃபீட்பேக் கொடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 10-15 நாள் முடி கொட்டுது அப்படின்னு ஃபீட்பேக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முடி வளர ஆரம்பிச்சிருக்கு. வளர்ந்ததுக்கு அப்புறம் அடர்த்தியா வளர்ந்து மட்டும் இல்லாம திக்கா முடி வளருது அப்படின்னு ஃபீட்பேக் கொடுத்திருக்காங்க. நேச்சுரலான இந்த பொருள்ல எந்த விதமான கலப்படங்களோ இல்ல எந்த விதமான ரசாயனங்கள் இல்லாதனால உடலுக்கு தேவையான குளிர்ச்சியும் கிடைக்குது. ஏன்னா இந்த வெப்பநிலையெல்லாம் சமன்படுத்துது பாத்தீங்களா, அதாவது பாடியில உடல்ல இருக்கக்கூடிய வாதம் பித்தம் கபம் அதுல அந்த பித்தத்தை நல்லா கண்ட்ரோல் பண்ணுது, நல்ல ரிசல்ட் கொடுக்குது. நேச்சுரலான ஒரு ஹேர் கண்டிஷனரா ஒர்க் ஆகும். கஸ்டமருக்கு இதை கொடுக்கும்போது இந்தந்த பெனிஃபிட் எல்லாம் இருக்குங்கிறதையும் நீங்க சொல்லுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி இதை நீங்க போடல ஹேர் பேக்கு நான் 50 கிராம் அளவுல தான் நான் பேக் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இதை நல்லா கலக்கிட்டோம். கலக்கிட்டு இந்த மாதிரி பேக்கிங் பண்ணிக்கோங்க. இதுல 50 கிராம் சரிங்களா? நான் கொடுக்குற பேக்கிங் 50 கிராம் தான். நீங்க 50 கிராம் இல்ல 100 கிராம் எந்த மாதிரி பேக்கிங்ல வேணாலும் போட்டுக்கலாம். நான் பாக்ஸ்ல கொடுக்குறேன். நீங்க பாக்ஸ்ல போட்டாலும் சரி, இல்ல இந்த மாதிரி ஒரு சாதாரண பேக்கிங்ல போட்டாலும் சரி, இல்ல ஏற்கனவே நான் அந்த ஜிப்லாக் கவர் கூட நான் காமிப்பேன் பாத்தீங்களா, அந்த மாதிரி கவர்ல நீங்க பேக் பண்ணாலும் ஓகே. அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸ்டிக்கர் போடுறதா போட்டுக்கோங்க. நம்மளோடது நான் யூடியூப்ல காமிக்கணுங்கிறதுக்காகவே நம்மளோடது எந்த இது ஸ்டிக்கர் நான் போடாம இது பண்ணியிருக்கேன். சேல்ஸுக்கு போகுது அப்படின்னா எந்த ஒரு பொருளா இருந்தாலும் நான் ஸ்டிக்கர் போட்டுதான் நான் கொடுப்பேன். அந்த மாதிரி நீங்க பாத்துங்க. இதுல எம்ஆர்பி போட்டுக்குங்க, அளவு போட்டுக்குங்க, உங்களோட மொபைல் நம்பர் ஞாபகமா போட்டுருங்க. இந்த மாதிரி இதை பாத்துக்கோங்க. குடிசை தொழில் ஹேண்ட்மேடுங்கிறதே ஞாபகமா பதிவு பண்ணிக்கோங்க. இதோட விலையை நீங்க எப்படி நிர்ணயம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த பொருள்களோட தயாரிப்பு செலவு எவ்வளவு வருது நீங்க தான் கால்குலேட் பண்ணணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா வரும். சரிங்களா? இப்ப நம்ம ஒவ்வொன்றுமே குறைஞ்சபட்சம் 5 கிலோ அளவுக்கு எல்லாமே தயார்படுத்துறதுனால அதோட தயாரிப்பு செலவுங்கிறது கம்மியா வரும். நீங்க 1 கிலோ இல்ல 1/2 கிலோ அளவுக்கு செய்யற மாதிரி இருக்குன்னா அப்ப அதோட இது ஒரு 5 ரூபாயில இருந்து 10 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஜாஸ்தியா வரலாம். எல்லா தயாரிப்பு செலவுலாம் கணக்கு பண்ணிக்கங்க. பேக்கிங் ஸ்டிக்கர் எல்லாமே கால்குலேட் பண்ணிட்டு உங்களுக்கு லாபம் ஒரு பாக்ஸுக்கு இல்ல ஒரு பாக்கெட்டுக்கோ 10 ரூபாய் இல்ல 15 ரூபாய் லாபம் வச்சிருக்கேங்க. நான் இந்த ஒரு பாக்ஸுக்கு 15 ரூபாய் லாபம் வச்சிருக்கேன். எனக்கு இது போதுமானதா இருக்கு. உங்களோட பொருளுக்கு நீங்க எவ்வளவு லாபம் வைக்கலாம், லாபம் வச்சு விலை நிர்ணயம் பண்ணலாங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம மார்க்கெட்ல ஹேர் பேக்கோட ரேட்டு எந்த அளவுக்கு வருதுங்கிறதையும் கொஞ்சம் நீங்க விசாரிச்சுக்கங்க. ஏன்னா நம்ம ஒரு பெரிய அளவுக்கு உயர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க வெப்சைட்ல போட்டு இல்ல அமேசான்ல போட்டோ அதிகமான விலை வச்சீங்கன்னா தரம் நல்லா இருந்துச்சுன்னா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு அதிகமா வாங்குவாங்க. ஆனால் சின்ன அளவுல வளரும் பொழுது நம்மளை சுத்தி இருக்கிறவங்க தான் நம்மளோட இந்த பொருளை வாங்கி பயன்படுத்துவாங்க. அந்த நேரத்துல விலையில எப்பவுமே நம்ம கொஞ்சம் கவனமா இருந்தா நம்மளோட தொழில் வாய்ப்புங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். தொழிலுக்கு கிடைக்கக்கூடிய, அதாவது நம்மளோட பொருளுக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவும் எப்பவும் நல்லா இருக்கும். இதை எப்படி பயன்படுத்தலாம்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு அளவான தண்ணி இது பண்ணிட்டு அந்த தோசை மாவு பதத்துக்கு கலந்ததுக்கு அப்புறம் சாதாரண தண்ணி ஊத்திட்டு கலந்துட்டு அதை தலைக்கு அப்ளை பண்ண சொல்லிடுங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு 15ல இருந்து 20 நிமிஷம் அப்படியே தலைக்கு விட்டா போதும். இவ்வளவே போதும். ரொம்ப நேரம் இதுக்கு மேல ரொம்ப நேரம் எல்லாம் விடணுங்கிற அவசியம் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் சாதாரண ஷாம்பு இல்ல அப்படியே வெறும் தலைக்கு சாதாரண தண்ணியை ஊத்தி அலசி குளிச்சாலும் கூட போதுமானது. அந்த மாதிரி பண்ணாங்கன்னா நல்லா ரிசல்ட் இருக்கும். ஹேர் குரோத் நல்லா கொடுக்கும். ஒரு சிலருக்கு அந்த இளநரை வருது அப்படின்னா இதை பயன்படுத்தும் பொழுது அந்த இளநரை தவிர்க்கப்படும். ஆனா தொடர்ந்து உபயோகப்படுத்தணும். ஒரு டைம் 2 டைம் உபயோகப்படுத்தினா இதா இருக்காது. தொடர்ந்து ஒரு 4 மாசம் 5 மாசத்துக்கு அப்புறம் வரையில நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா நிறைய கஸ்டமர் எனக்கு நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க.
அது மட்டும் இல்லாம உடல் சூடு தணிக்கும். இது வெயில் காலம் அப்படிங்கல அந்த வெயில் காலத்துல உங்களுக்கு உடல் சூடு, அந்த வெப்பம் இது எல்லாமே நல்லா தணிக்கும். பாடியில அந்த ஹீட்டை சமநிலைப்படுத்தும். உஷ்ண சம்பந்தமான வர பிரச்சனை எல்லாமே இதாகும். இந்த முறையில உங்க கஸ்டமரை பயன்படுத்த சொல்லுங்க. முதல்ல நீங்க சின்ன அளவுல செஞ்சு நீங்களும் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களும் பயன்படுத்தி பாருங்க. ரிசல்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் இதை நீங்க தொழிலுக்கு கொண்டு வாங்க. ஏதாவது ஒரு தொழில், இதுன்னு இல்ல, ஏதாவது ஒரு தொழில் உங்களுக்குன்னு ஒண்ணு ஆரம்பிச்சு உங்களுக்கான அடையாளத்தை உருவாக்குங்க. அடுத்து தொழில் சம்பந்தமான எது சம்பந்தமான வீடியோக்கள் போடலாம் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அனைவரும் இணைந்து தொடர்ந்து முன்னேறுவோம்.